யெகோவா சாட்சிகள். கண்டிப்பா இவங்கள உங்க வீட்டு வாசல்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க. கண்ணியமான பேச்சு, நேர்த்தியான உடை, கையில பத்திரிக்கைகள்னு ரொம்பவே டீசென்ட்டா இருப்பாங்க. தங்களோட நம்பிக்கையில ரொம்ப தீவிரமானவங்க. வீடு வீடா போய் தங்கள் செய்தியை பகிர்றதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். ஆனா வெறும் நம்பிக்கை மட்டுமே பத்தாதுங்க. அது சரியான ஒரு காரியத்தின் மேல இருக்கணும். உதாரணமா, விஷத்தை மருந்துன்னு முழுசா நம்பி குடிச்சாலும், அந்த நம்பிக்கை நம்மள காப்பாத்துமா? கண்டிப்பா இல்ல. அது உயிருக்கே ஆபத்து. அதனால நம்பிக்கை எதன் மீது இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே. இன்னைக்கு அவங்களுடைய முக்கிய போதனைகளை வேதத்தோட உரசி பார்க்க போறோம். கொஞ்சம் கூர்மையான பகுப்பாய்வு தான். ஆனா முழுக்க முழுக்க வேதத்தின் அடிப்படையிலும் லாஜிக்கான வாதங்களின்படியும் தான் இதை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஆரம்ப கால திருச்சபை பிதாக்கள் என்ன சொன்னாங்க, நவீன அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக பார்த்துடலாம். வாங்க, இயேசு யார் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இயேசு யார்? உருவாக்கப்பட்டவரா இல்லை உருவாக்குனரா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கடவுள் இல்லையாம். அவர் யெகோவாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஜீவன், அதாவது மிகாவேல், மைக்கேல் அப்படிங்கிற பிரதான தூதனாம். அவங்க பார்வையில் சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி. யெகோவா தான் அதோட சிஇஓ. இயேசு வெறும் ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஆனால் வேதம் இதைத்தான் சொல்லுதா? யோவான் 1:3 என்ன சொல்லுது? சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ரொம்ப சிம்பிளான லாஜிக். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவர்தான் உண்டாக்கினார்னா எப்படி அவரையே அவர் உண்டாக்கிக்க முடியும்? அது இம்பாசிபிள் ஆச்சே. இது எப்படின்னா, ஒரு எழுத்தாளர் தான் பிறக்கிறதற்கு முன்னாடியே தன் சுயசரிதையை எழுதினார்னு சொல்றதற்கு சமமான தர்க்க பிள்ளை, எ லாஜிக்கல் ஃபேலசி. அவர் உருவாக்கப்பட்டவர் கிடையாது, அவரே எல்லாவற்றையும் உருவாக்குனவர். இன்னும் ஆழமா பார்த்தா ஏசாயா 9:6 வரப்போகும் மேசியா நித்திய பிதா என்று அழைக்கப்படுவார்னு இருக்கு. உருவாக்கப்பட்ட ஒரு தேவ தூதருக்கு யாராவது நித்திய பிதான்னு ஒரு பெயர் வைப்பாங்களா? அது கம்பெனியோட ஓனரை கூப்பிட்டு நீங்க இனிமே செக்யூரிட்டி வேலை பாருங்கன்னு சொல்றதுக்கு சமம். இதை விட முக்கியமா எபிரேயர் 1:8 பிதாவே குமாரனை பார்த்து, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு அழைக்கிறார். ஆரம்ப கால திருச்சபை பிதாக்களான இக்னேஷியஸ், ஜஸ்டின் மார்டர் போன்றவர்கள் இயேசுவை எந்த சந்தேகமும் இல்லாம கடவுள்னு ஏற்றுக்கொண்டு வணங்கினாங்க. அதனால திரித்துவம்ங்கிறது கிபி 325 கான்ஸ்டன்டைன் பேரரசர் புதுசாக கண்டுபிடிச்ச கொள்கை கிடையாது. அது ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவத்தோட ஆணிவேர். தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து, என் ஆண்டவரும் என் தேவனுமே, யோவான் 20:28 அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவரை தடுக்கவோ கண்டிக்கவோ இல்லை, மாறா அதை அப்படியே ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவர் கடவுள். அவர் ஒரு தேவ தூதனோ கடவுளோட அசிஸ்டண்ட்டோ கிடையாது. அவரே சர்வத்தையும் படைத்தவர். அதுதான் திரித்துவத்தின் அடிப்படை. பரிசுத்த ஆவி சக்தியா இல்லை நபரா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவி ஒரு நபர் கிடையாதான், அது கடவுளோட செயல்படும் சக்தி, ஆக்டிவ் ஃபோர்ஸ் தானா. அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவிங்கிறது ஒரு டிவைன் பவர் சப்ளை மாதிரி. வீட்டில் கரண்ட் இருக்கிற மாதிரி கடவுளோட சக்தி இருக்குது, அவ்வளோதான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர அதோட ஒரு உறவாட முடியாதான். there is no point of relationship with it. ஆனால் வேதம் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எபேசியர் 4:30 சொல்லுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் எப்போவாச்சும் உங்கள் வீட்டு மின்சாரத்தை துக்கப்படுத்தியிருக்கீங்களா? உங்கள் வைஃபை சிக்னல் நீங்கள் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு உங்கள் மேலே வருத்தப்படுமா? யாராச்சும் தங்களோட மொபைல் சார்ஜர் கிட்ட போய், நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, ஐ எம் ஸோ சேட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா? ஒரு சக்திக்கு உணர்ச்சிகள் கிடையாது, ஒரு நபருக்கு தான் அந்த உணர்ச்சிகள் இருக்கும். அப்போஸ்தலர் 13:2 பரிசுத்த ஆவியானவர், நான் பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை எனக்கென்று பிரித்து விடுங்கள் என்றார். இங்கே கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நான் எனக்கு என்று பேசுகிறார். அவர் கட்டளையிடுகிறார், தீர்மானிக்கிறார். இதெல்லாம் ஒரு நபரோட பண்புகள், எ பர்சன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்.
கடைசியா அப்போஸ்தலர் 5:3-4 பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்றது தேவனுக்கு விரோதமா பொய் சொல்றதுக்கு சமம்னு பேதுரு தெளிவா சொல்றாரு. அதனால பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி கிடையாது, அவர் திரித்துவத்தின் 3ஆம் நபர், நம்முடைய தேற்றரவாளன். ரட்சிப்பு அருளால கிடைக்க போகுதா இல்ல அமைப்பால கிடைக்க போகுதா? அவங்களோட இன்னொரு போதனை என்னன்னா, நமக்கு ரட்சிப்பு சால்வேஷன் கிடைக்கணும்னா யெகோவாவின் பூமிக்குரிய அமைப்புக்கு, வேர்ல்ட்லி ஆர்கனைசேஷனுக்கு நம்ம கீழ்ப்படுத்தணுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வெறும் பேசிக் பிளான் தானா? அதுக்கு மேல பிரீமியம் மெம்பர்ஷிப் வேணும்னா மாதம் மாதம் டோர் டு டோர் சர்வீஸ் பண்ணணுமா? நீங்க அந்த அமைப்புல சேர்ந்து மாதம் மாதம் ஊழிய அறிக்கை, ஃபீல்டு சர்வீஸ் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணுமாமா? இது என்ன ஆன்மீக நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் போலவா? ஆனால் வேதம் அடித்து சொல்லுது, எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ரட்சிப்புங்கிறது நம்ம உழைப்புக்கு கிடைக்கிற சம்பளம் இல்லை, அது கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்சதை விசுவாசிக்கிறதுனால கிடைக்கிற இலவசமான பரிசு. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு அமைப்புல சேர்ந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும்னா, இயேசு ஏன் நானே வழி சத்தியம் ஜீவன்னு சொல்லணும்? நானும் என் அமைப்பும் தான் வழின்னு சொல்லியிருக்கலாமே. ரட்சிப்புங்கிறது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம், அது ஒரு நிறுவனத்தோட மெம்பர்ஷிப் ஐடி கார்டில் இல்லைங்க. அதிகாரம் வேதமா இல்லை வாட்ச் டவரா? அவங்க சொல்கிற இன்னொரு நூதனமான விஷயம் என்னென்னா, பைபிள் ரொம்ப கஷ்டமான புத்தகமாமா. அதை புரிஞ்சிக்க வாட்ச் டவர் அமைப்பு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கண்டிப்பாக வேணுமாமா. அதாவது நீங்கள் தனியாக வேதம் படித்தா தப்பாக புரிஞ்சுக்குவீங்களாமா. அவங்கள பொறுத்தவரை வேதம்ங்கிறது ஒரு சேரை நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது அது எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு பாட்டாக வரும்ல, அது மாதிரி தான் வேதம் இருக்காமா. அதை சரியாக இணைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்காமா. ஆனால் அவங்க சொல்கிற இந்த புதிய வெளிச்சம், நியூ லைட், அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். 1914 ஆர்மகெதான் வரும்னு சொன்னாங்க, வரல. 1925 வரும்னு சொன்னாங்க, அப்பவும் வரல. 1975 கன்ஃபார்மாக வரும்னு சொன்னாங்க, அப்பையும் வரல. இது என்ன தெய்வீக வெளிச்சமா இல்லை அடிக்கடி கலர் மாறுற டிஸ்கோ லைட் மாதிரியா? வேதம் நமக்கு என்ன முன்மாதிரி காட்டுது? அப்போஸ்தலர் 17:11 பெரேயா பட்டணத்து மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை கூட அப்படியே ஏற்றுக்காம, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் சொன்னதையே வேதம் வச்சு ஆராய்ந்தவங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு மனித அமைப்பின் போதனையையும் ஆராய வேண்டாமா? உபாகமம் 18:22 தெளிவாக சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நடக்கலைன்னா அது கர்த்தரிடமிருந்து வரலன்னு அர்த்தம். பலமுறை தவறான தீர்க்க தரிசனங்களை சொன்ன ஒரு அமைப்பை எப்படி வேதத்திற்கு ஒரே வியாக்கியானியாக ஏற்றுக்க முடியும்? எப்போவுமே வேதம் தான் நமக்கு இறுதி அதிகாரம். சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதல். அவங்க சொல்கிறாங்க, இயேசு சிலுவையில் அறையப்படலை, ஒரு மரக்கம்பத்தில். He was not crucified on a cross but instead on a torture stake அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இது கவனத்தை திசை திருப்புற ஒரு வாதம். அவர் எப்படி இறந்தாருங்கிறதை விட யாருக்காக ஏன் இறந்தாருங்கிறது தான் முக்கியம். அவர் மரித்தது சிலுவையிலையா இல்லை கம்பத்திலையான்னு விவாதிக்கிறது எப்படின்னா, ஒரு கொலையாளி கத்தியை பயன்படுத்தினானா இல்லை அறிவால பயன்படுத்தினானான்னு விவாதிக்கிற மாதிரி. இருந்தாலும் வரலாற்று ரீதியாக கிரேக்க வார்த்தையான ஸ்டவ்ரோஸ் ஓட அடிப்படையிலையும் ஆரம்பகால கிறிஸ்தவ பதிவுகளின் படியும் அவர் சிலுவையில் தான் அறையப்பட்டார் அப்படிங்கிறது தான் அறிஞர்களோட முடிவாக இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான போதனை இருக்குது. இயேசு ஆவியா மட்டும்தான் உயிர் தெழுந்தார், சரீரத்தோட உடலோட உயிர் தெழலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உயிர் தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு ஒரு மாயாஜால வித்தை காட்டினாரா? லூக்கா 24:39 அவரே சொல்கிறாரு, என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறது போல எனக்கும் மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது, ஆவிக்கு அவைகள் இல்லையே. உயிர்த்தெழுந்த இயேசு வெறும் ஆவியாதான் இருந்தார்னா அப்போ அவர் ஏன் சீஷர்களுக்கு முன்னாடி மீன் சாப்பிட்டாரு? ஒரு ஆவிக்கு வயிறு இருக்கா? செரிமானம் ஆகுமா? இதெல்லாம் ஒரு ஆவி செய்கிற வேலையா?
1 கொரிந்தியர் 15:17 பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா. சரீர உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தோட அஸ்திபாரம். அதுவே நடக்கலைன்னா நம்ம நம்பிக்கை ஒரு பேய் கதையை நம்புறதுக்கு சமமாயிடும். முடிவா, இது ஒரு வெறும் இறையியல் விவாதம், தியாலஜிக்கல் டிபேட் மட்டும் கிடையாது. இது நித்தியத்தை, இட்டர்னிட்டியை பற்றியது. யெகோவா சாட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப பக்தியுள்ள நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அவங்க அறிவிக்கிறது வேறொரு இயேசு, அவங்க சொல்கிறது வேறொரு நற்செய்தி. கலாத்தியர் 1:8 சொல்கிறது போல. உண்மை இதுதான், இயேசு நித்திய தேவன். அவர் உங்களோட கிரியைகளுக்காக காத்திருக்கல, தன் கிருபையால் ரட்சிப்பை நமக்கு இலவசமாக தர்றாரு. வேதமே இறுதி ஆதாரம். நான் இதெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் ட்ரூத்தை மறைக்கவும் முடியாது. நீங்கள் ஒரு வேளை யெகோவா சாட்சியாக இருந்தால் ரொம்ப அன்போடு தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் நேசிக்கிற அதே வேதத்தை எந்த ஒரு வாட்ச் டவர் பிரசுரமும் இல்லாமல் வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு முறை திறந்த மனசோட படித்து பாருங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அவங்க கிட்ட கோபமாக ஆர்கியூ பண்ணாமல் அன்பாக பேசுங்க. வேதத்தின் உண்மையை ரொம்ப மென்மையாக எடுத்து சொல்லுங்கள். இயேசு போதும் எப்போதும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.